Hi friends, welcome to NithuMithuKitchen. Friends, இன்னைக்கு பாசி பருப்பு பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு 75 grams பாசி பருப்பு எடுத்து ஒரு கடாயில போட்டு வறுத்துக்கலாம். அது கூடவே 25 grams பச்சரிசி அதையும் இதில் சேர்த்திக்கலாம். அதாவது 3/4 டம்ளர் பாசி பருப்புன்னா 1/4 டம்ளர் பச்சரிசி இந்த ரெண்டையும் சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக கோல்டன் கலர் ஆயிடுச்சு இந்த பருப்பு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை குக்கரில் சேர்த்து ஒரு 2 times வாஷ் பண்ணி 3 whistles விட்டு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு நல்லா அந்த பருப்பும் அரிசியும் நல்லா ஒன்று போல் வெந்துருச்சு. இது ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம 1 டம்ளர் அதாவது 100 grams பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்த்து எடுத்துருக்கோம். அதுக்கு அதே டம்ளரில் 2 டம்ளர் துருவுன வெல்லம் எடுத்து சேர்த்திக்கலாம். இப்போது இந்த 100 grams பாசிப்பருப்புக்கு அரை மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா பால் புழிஞ்சு எடுத்து சேர்த்திக்கலாம். அரை மூடி தேங்காய், அது கூடவே ஒரு 5 ஏலக்காய் சேர்த்தி நல்லா அரைச்சி ரெண்டு டைம் பால் எடுத்து அதில் சேர்த்திக்கலாம். இப்போது இதில் ஒரு 100 ml வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போது இதெல்லாம் நல்லா ஒரு 10 minutes நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா 10 minutes கொதிச்சிருச்சு. இப்போ நாம் அரை மூடி தேங்காயில் எடுத்த பாலை இதில் சேர்த்திக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம ஒரு 5 minutes இதை நல்லா கொதிக்க விட்டால் போதும். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். நெய் லைட்டாக ஹீட் ஆன உடனே இதில் ஒரு 10-15 முந்திரி பருப்பை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 20 திராட்சை போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட தேங்காய் பால் சேர்த்தி 5 minutes நல்லா பாயாசம் கொதிச்சிருச்சு. இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்திக்கலாம். நம்மளோட யம்மியான பாயாசம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நித்து கிச்சனுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.